சங்கீதம் 26ஆம் சங்கீதம். இதுல 1-12 வசனங்கள் இருக்கிறது. இது தாவீதுடைய சங்கீதம். இந்த சங்கீதம் கூடது பரிசோதித்து பார்க்கிற சங்கீதம். எல்லா காரியங்கள் தேவனத்திலே பரிசோதிக்கிற ஒரு சங்கீதமாய் காணப்படுகிறது. ஒன்றாக நாம் வாசிக்கலாம். கர்த்தாவே நாளை விசாரிக்கும், நான் உத்தரவத்திலே நடக்கிறேன், நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. என்ன பண்ணுங்க, நாயை விசாரிக்காதவரு நான் உத்தமத்துல நடக்கிறப்பா, நான் உண்மைதான் தள்ளாடுவதில்லை. ஆகையா நான் தள்ளாதபடி என் கால்கள் நீங்க வெடப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீங்க, உத்தமத்துல நடத்துகிற தேவனா இருக்கிறீங்க, என் நியாயங்கள் நீதி எல்லாரும் உங்களுக்கு முன்பாக இருக்குது ஆண்டவரே சொல்லி சங்கீதக்காரர் தாவீது சொல்லுறாங்க. 4-5 சேர்ந்து வாசிக்கலாம். பொல்லாதவர்கள் கூட்டத்தை பகைக்கிறேன், முன்னோர்களோடு நிற்பாரேன். நான் சேர்ந்தது அவங்க கூட எனக்கு உட்காரம் சேர்ந்ததுக்கு எனக்கு விருப்பம் ஆண்டவரே. பொல்லாதவர்கள் கூட்டத்தை என்ன பண்றேன், பகைக்கிற துன்மார்க்கரோடு நான் உட்காருவதில்லை. நான் ஒன்று செய்வேன், கர்த்தாவே நான் துதி சத்தத்தை ஒழிக்க பண்ணி உங்களுடைய அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பதற்காக நான் கர்த்தரை நோக்கி துதியின் சத்தத்தை ஒழிக்க பண்ணுவேன்னா உங்களுடைய அதிசயங்களை என்ன பண்ணுவேன், விவரிப்பேன். நீங்க செய்த நன்மையான காரியங்களை, நீங்க செய்திருக்கிற அதிசயமான காரியங்களை, செய்ய போற காரியங்களுக்காக நான் என்ன பண்றேன், துதியின் சத்தத்தை ஒழிக்க பண்ணி உங்களுடைய அதிசயங்களாம் விவரிப்பதற்காக தான் ஆண்டவரே. நான் வீணோடு உட்காராதபடி கொள்ளாத கூடதோடு நான் சேராதபடி துதியின் சத்தத்தை நான் ஒழிக்க பண்ணுவேன்னா அடுத்த வசனம் சொல்லுவது 9-10 வாசனம். என் ஜீவனை ரத்தத்திற்கு மாறிக்கொள்ளாது, அவர்கள் கைகளை தீவினை இருக்கிறது, அவர்கள் வருஷம் என் ஜீவனை ரத்த பிரிவோடு போடாதீங்கப்பா. ரத்தம் செய்து அவர்களோடு பாதிகளோடு கூட ஜீவன் என்ன பண்ணாங்க, செலுத்தாங்க. அவர்கள் கையில தீவினை இருக்கிறது, அவர்கள் வலதுகரம் பரிதாபத்தினால் நிறைந்திருந்தது. அப்படி நான் செய்யாதபடிக்கு நான் என்ன செய்வேனா, நான் குற்றம் இல்லாமலே என் கைகளை கழுவி உங்களுடைய பீடத்தை சுற்றி வருகிறேன் சொல்லுவாங்க. வாய் சுத்தம் கை சுத்தம் தான் போதும், எல்லா காரியத்தை நம்ம என்ன செய்யலாம். எங்க போனாலும் ஆமா ஒரு சாட்சி உள்ள ஜீவன் இருக்கும். நம்ம ஒரு கடைக்கு போறோம்னு சொன்னா கூட தேவையில்லை, ஒரு பொருள் வாங்கணும்னு சொன்னா ஒரு பொருள் கடைக்காரர் திரும்பி என்ன பண்ணுவோம், ஒரு போட்டு எடுத்து போடுவாங்க. சில பார்க்கும்போது அப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாதபடி நம் கைகளை சுத்திகரித்து நம்ம கைகளை சுத்தம் உள்ளதா இருக்க முடியுமா? சுத்தமா இருந்தாதான் அந்த ரத்தத்தினால நாம் கழுவி சுத்திகரிப்போடு காணப்படும் போதுதான் அவர் வழிபடத்தை என்ன பண்ண முடியும், நம்மளால சுத்தி வர முடியும். அல்லேலூயா. தேவ கரத்திலே நம் கரங்களை ஒப்பு கொடுத்து அதுவரை கைகள் என்ன பண்ணுங்க, ரத்தத்தினால என்னை கழுவுங்க, பரிசுத்தப்படுத்துங்க. அதுக்காக உங்க வழிபடத்தை நான் சுற்றி வரும்படியாக ரத்தத்தினால என்னை கழுவி பாதுகாத்து வழி நடத்து ஆண்டவரே சொல்லலாமா? 2-3 கர்த்தாவே எங்கள் பரிசுத்தத்தை சோதித்து பாரும், எங்கள் உள்ளத்திலே என் இதயத்தை புடமிட்டு பாரும். உன்னுடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, உன்னுடைய சத்தியத்திலே நடந்து கொள்கிறேன். சோதித்து பாருங்க, என் உள்ள கிரியைகளை என் இருதயம் புறமிடப்படுவதாக. இருதயம் தான் நமக்கு பொல்லாத சிந்தனை வரும். மனுஷன் முகத்தை பார்க்கும்போது ஒண்ணுமே தெரியாது. இருதயத்துல என்ன பண்ணது, பொல்லாத காரியங்கள். அந்த இருதயத்தை தேவனுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒப்பு கொடுக்கலாம். என் இருதயத்தை விடத்துல ஒப்பு கொடுக்கிறாங்க. அது என்ன பண்ணுங்க, புடமிட்டு பாருங்க, அதை வகுத்தெடுத்து பாருங்க. அந்த உள்ளத்துல தேவையான காரியங்கள், எந்த காரியம் உங்களுக்கு பிரியமில்லாத இருக்கிறதோ அந்த காரியம் எல்லாவற்றையும் என்ன பண்ணுங்க, என் உள்ளத்தின் இருதயத்துல புடமிடுங்க. சோதித்து பாருங்க. ஆண்டவரே உடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்குதுப்பா. நான் சத்தியத்துலதான் நடக்கிறேன் நினைக்கிறேன், உத்தமதான் நடக்கணும்னு நினைக்கிறேன். ஆண்டவரே அதனால எனக்கு தெரிந்து கொண்ட என் ஆண்டவரே, எனக்கு தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறுத்தமப்பா. என் நிறுத்தை புடமிட்டு பார்த்தேனே ஆசீர்வதித்து அருளும் என்று சொல்லி நான் வாசிக்கலாம். என் உதவத்தில் நடக்கிறேன், என்னை மீட்டுக் கொண்டு என்னை இறக்கமாய் என் பார்வை செம்மையான இந்த திரையில் இருக்கிறது, நான் கட்டளை புத்தகத்திலே நடப்பேன். என்னை வீட்டு கொண்டு என் மீது இறக்கமா இருக்கும்ப்பா. இறக்கத்துக்காக நான் தெரிஞ்சு ஆண்டவரே, இன்னும் நான் உலகத்துல நடக்கணும் ஆண்டவரே. அப்பா என்னை மீட்டு கொண்டதுக்கு ஒரு காரணம் உண்டு ஆண்டவரே, என் மேல இன்னும் நீங்க இறக்கமா இருக்கும்ப்பா. அப்ப இறக்கத்துக்காக நான் தெரிஞ்சுக்கிறேன், நான் மன்றாடுறேன் ஆண்டவரே. என் கால்கள்
செம்மையான இடம் சொன்னா ஒரு பரிசுத்தமான ஒரு இடம், ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, பார்க்கறதுக்கு ஒரு செம்மையான வழி, நல்ல வழி, நல்ல காரியங்களை செய்கிற காரியங்கள் தேவனுடைய அப்படிப்பட்ட வழியில் என் கால்கள் நிற்கிறது. சபையில் என்ன பண்ண கர்த்தரை துதிப்பேன். நிற்கும் போதுதான் அவங்க எந்த இடத்துல நிற்கிறது, செம்மையான இடத்துல நிற்கும் போது கர்த்தர் சபையில் எங்க தேவனை நம்ம உயர்த்தோம், துதிக்கும். எல்லா காரியம் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்ம வழி நடத்துவதா இருக்கிறாராம். ஒரு நாள் கொடுத்தோடு நாம் சேராதபடிக்கு, வஞ்சகத்தை நாம் உட்காராதபடிக்கு, எப்போதும் கர்த்தாவின் துதியின் சத்தத்தை துணிக்க பண்ணி அடுத்த செய்த நன்மைகளை நான் விவரித்து சொல்லும்படியாகவே என் அடுத்த பசுத்தமான செம்மையான இடத்திலே நின்று அடுவே சபையில் உண்மையே துதிக்க, உண்மையே ஆராதிக்க என்னை தெரிந்து கொடுக்கிறார் என்று சொல்லி நான் தேவனை நோக்கி ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த சங்கீதத்தை ஆசீர்வாதம் கொடுத்ததே கர்த்தர் நாமத்துக்கு